தனியார் ஆம்னி பேருந்தில் பைக் மோதி ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கும் நிலையில் பேருந்து முழுவதுமாக தீப்பற்றி எரிந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் இருந்து சாத்தூர் செல்லும் சாலையில் உள்ள அனுப்பன்குளம் பகுதியில்தான் இந்த கோர விபத்து ஏற்பட்டுள்ளது. தனியார் ஆம்னி பேருந்து ஒன்று நேற்றிரவு 6 பயணிகளுடன் கிளம்பியுள்ளது. இந்த பேருந்தை ஓட்டுநர்களான திருத்தங்களைச் சேர்ந்த மாரியப்பன் மற்றும் பாரப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மாரீஸ்வரன் ஆகியோர் ஓட்டி வந்துள்ளார்கள். அப்போது சாத்தூர் செல்லும் சாலையில் அனுப்பன்குளம் பேருந்து நிறுத்தம் அருகே பயணிகளை ஏற்றிக் கொண்டிருந்த போது அந்த வழியாக வேகமாக பைக்கில் வந்த ஒருவர் பேருந்தின் டீசல் டேங்க் பகுதியில் பயங்கரமாக மோதியிருக்கிறார். தொடர்ந்து பேருந்தின் பின்பக்க சக்கரத்தில் சிக்கிய அந்த நபர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்த விசாரணையில் உயிரிழந்தது மீனம்பட்டியை சேர்ந்த 35 வயதான கார்த்திக் என்பது தெரியவந்துள்ளது. இந்த சோகத்தின் நடுவே ஆம்னி பேருந்தும் டீசல் டேங்க் வெடித்து தீப்பற்றி எரிய தொடங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து பேருந்தில் இருந்த பயணிகளும் ஓட்டுநர்களும் பேருந்தை விட்டு வெளியே தப்பி ஓடியதால் எந்த பாதிப்பும் இன்றி உயிர் தப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்க போராடிய நிலையில் மளமளவென எரிந்த நெருப்பில் ஆம்னி பேருந்து முற்றிலுமாக எரிந்து எலும்புக்கூடானது. சிவகாசியிலிருந்து கோயம்புத்தூருக்கு போகிற பயணிய பஸ் சாத்தூர் ரோட்டு போய்கிட்டு இருக்கல அனுப்பங்குளம் ஊர் பக்கத்தில் போய்கிட்டு இருக்கையில் எதிர்நோக்கி வந்த டூ வீலர்காரங்க வந்து டேங்க்லேயே மோதிட்டாங்க. பஸ்லேயே மோதி பெட்ரோல் டேங்கு வெடிச்சிருச்சு. வெடித்து அந்த சத்தத்தை கேட்டு தான் நாங்கள் அக்கம் பக்கத்தில் நாங்கள்லாம் வந்து பார்த்தோம். அந்த பையன் வந்து ஸ்பாட்லேயே காலி. அதுக்கடுத்து எல்லாமே ஃபயர் சர்வீஸு போலீஸ் எல்லாம் வந்து எல்லாமே சரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பஸ்ஸு எல்லாமே முழுசாக எரிஞ்சு போச்சு. இந்த விபத்து காரணமாக அந்த பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இது தொடர்பாக சிவகாசி கிழக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக சிவகாசி செய்தியாளர் சுதீர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.